Hey Chalakutties, welcome to our channel. வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம என்ஹைபன் சங்குவானுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் சலக்குட்டி ஒருத்தவங்க வந்துட்டு அவருக்கு ரொமான்டிக்காக நாட்டியாக கேட்டிருந்தாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நான் அவருக்கு ஒன்று போட்டிருந்தேன். அப்போ அவங்க எந்த தீமும் சொல்லலை. ஜஸ்ட் அப்போ எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகத்தில் இருந்துச்சு. அந்த ஸ்டோரிக்கு நான் போட்டிருந்தேன். அது வந்துட்டு அவரை நான் நெகட்டிவாக காட்டினனால எல்லாருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டோரி பிடிக்காதவங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி தான் இப்போ நான் கொடுக்க போகிறது. பிகாஸ் வந்து நான் எந்த ஐடியாலையும் வந்துட்டு தப்பாவோ சரியாக எது மேலே உயர்த்தி அப்படிலாம் காட்ட மாட்டேன். அந்த ஸ்டோரி அப்போதைக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு. சரி இவருக்கு போட்டால் நல்லா இருக்குமேன்னு மட்டும்தான் யோசித்தேன். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்துட்டு ஜங்க்வான் இப்படி கிடையாது, அவர் நல்லா ஸ்வீட் பர்சன் எப்படி போட்டிங்கன்னு சிலர் கேட்டிருந்தீங்க. இந்த இடத்துல அதை சொல்லிக்க நான் விரும்புகிறேன். பிகாஸ் ஜங்க்வான்னு கிடையாது, எல்லாருமே நல்லவங்க தான். நான் யாரையும் தப்பு சொல்ல, எல்லா ஐடல்ஸும் நல்லவங்க தான். நம்ம ஸ்டோரி தான் அங்கே வந்துட்டு வில்லனாக இருக்குமே தவிர அவங்க கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஏன் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போய் யோசிக்கிறீங்க? ஜஸ்ட்டு எனக்கு அந்த ஸ்டோரி அப்போது ஞாபகத்தில் இருந்தனால நான் போட்டேன். ஏதாவது ஸ்டோரி லைன் சொல்லி அந்த மாதிரி கேட்டிருந்தா நான் அந்த மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணுவேன். சிம்பிளாக போடுங்க அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா அப்போதைக்கு என்ன தோடுதோ. பட் அதோட பேஸ் ரொம்ப நல்ல ஸ்டோரி. அதை வந்துட்டு எமோஷ்னலாக நான் கொண்டு போயிருந்தேன். மற்றபடி வந்து தப்பாக அவரை காட்டணும் அப்படிலாம் இல்லை. அவருக்கும் சில பல எல்லா மனுஷனாக இருந்தால் எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினச்சி அதை கடந்து போனவங்களும் ஓகே நல்லா இருக்குன்னு விட்டுட்டீங்க. சிலர் மட்டும் கேட்டிருந்தேன். ஸோ அவங்களுக்காக சரி இப்போ உங்களோட ஆளை நான் நல்லாவே வந்து காட்டுறேன். ஓகேவா? ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஒன் ஷாட்டோடனே மை பிளேஃபுல் ஹஸ்பண்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஆஃபீஸ் வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மியாவும் ஸ்வீட்டியும் என்னாச்சு மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர் வெளிநாட்டில் இருக்கனால இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அப்போ நிச்சயம்லாம் இல்லை, கல்யாணத்துக்கு முதல் நாள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு லீவ் இல்லையா, 1 டே தான் வந்திருந்தார். அப்படியா மச்சான்? ஏன் இருந்தாலும் டல்லாக இருக்க? ஒன்றும் பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லடி. நம்பர்லாம் வாங்கினாரா? கால் பேசுகிறாரா? நேற்று தானே வந்துட்டு போயிருக்காங்க. நம்பர் கொடுத்துருக்காங்க. இனிமே தான் பேசணும். சரி மச்சான், ரைட்டு, நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒர்க்கை பற்றி கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போவே பேப்பர் போடணுண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே மச்சான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டிமையாவும் வந்து ஜாலியாக அவங்களோட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க டீம் லீடர் வராங்க. ஸோ வந்துட்டு என்னப்பா உன்னோட இதெல்லாம் முடிஞ்சா, டார்கெட்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. லீடர் இன்னும் கொஞ்சம் இருக்குது, முடிச்சிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ உள்ளே போகுது. அங்கே ஜங்க்வான் தான் வந்து மேனேஜர். ஸோ அவங்க வந்து உட்காந்துட்டுருக்கா. அவங்ககிட்ட போய் சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்குது. உட்காருங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறான். எதுவும் டார்கெட் பற்றி பேசணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இல்லை கொஞ்சம் பர்சனலாக இங்கே பேசணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, லீவ் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஜே வரான். ஸோ அவனும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எட்டி பார்க்க உள்ள 2 பேர் பேசிட்டு பார்த்துட்டு, ஓ சரி நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்க்வானும் அப்படின்னு சொன்னதும் அவன் வெளியில் வெயிட் பண்ணுறான். இங்கே அவ்வளோ அப்படியே அவனே பார்த்துருக்க, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு நிஜமாகவே புரியலையா நான் என்ன சொல்ல வரேன்னு? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ப்ளீஸ், எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் என் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டுமா? நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி என்னை பொண்ணு கேட்டு வருவீங்களா அப்படின்ட்டு அவள் போட்டு உடைக்க, இங்கே பாருங்கள், நீங்கள் டேலண்டான பொண்ணு, அழகானவங்கள தான். ஆனால் எனக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லை. ஸோ லூனா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிடுறான். அவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன வேணும்னு சொல்லிட்டு அப்படி யாரும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜங்க்வானும், இப்போதைக்கே மனசில் யாரும் கிடையாது. அப்படி யாராவது வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் போகலாம். இது ஆஃபீஸ் சம்மந்தமாக மட்டும் பேசுங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. பட் எனக்கு உங்கள் மேலே லவ் வரலையே அப்படிங்கிறான். அவளுக்கும் மூஞ்சி சின்னதாக போயிடுச்சு. இருந்தாலும் அப்படியே அவனை தெரியும் பார்த்துட்டு, ஒரு நாளைக்கு இதுக்கெல்லாம் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியில் வரா. எப்போவும் ஹாப்பியாக ஜாலியாக நல்லா பேசுகிறவ திடீர்னு உம்முன்னு வரவும் ஜெயோ என்னாச்சு அப்படின்னு பார்க்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிவிட்டு வெளியில் போயிடறா. ஸோ ஜே உள்ளே வந்தவனோ நாச்சு மச்சான் ஒரு மாதிரி போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க, சங்குவானோ அவன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கனால எல்லாத்தையுமே சொல்கிறான். பாடுறா, இந்த ஆஃபீஸ்லேயே அவள் செம்மையாக இருப்பா. அதுவும் இல்லாமல் அவள் டீம் லீடர், நல்ல அறிவான பொண்ணு. ஏன்டா மச்சான் வேணாண்ட? இங்கே பாரு,
நான் ஒன்றும் அவளை வேணான்னு சொல்ல, எனக்கு பிடிக்கணும்ல, லவ்வுங்கிறது தானாக வரணும்டா. அது எனக்கு வரல, வந்தால் தானே அந்த பொண்ணுக்கு வந்த மாதிரி எனக்கும் அந்த பொண்ணு மேலே லவ் வந்தால் மட்டும்தான் நான் சொல்ல முடியும். இப்படி தேவையில்லாமல் பேசுறதை விட்டுட்டு வேலையை பார் அப்படின்ட்டு அவன்ட்டா. நீ எதுக்கு வந்தால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனுங்க 2 பேரும் வேலை விஷயமா மட்டும் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜேக்கும் வந்து மனசு ஒருத்திக்கிட்டே இருக்க, என்னடா ஏதோ கேட்கணுன்னு துடிக்கிற தெரியுது, சொல்லு. இல்லை மச்சான், அந்த பொண்ணையே உனக்கு பிடிக்கல மச்சான், உன் டைப்பு அப்படின்னு கேட்க, பெருசாக எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லைடா. ஆனால் இந்த மாதிரி பாதி ட்ரெஸ் போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு வர்றதில் இல்லைடா அழகுங்கிறது. அது ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் மேக்கப்பே இல்லைனாலும் அவங்க பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும். என் கண்ணுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா கண்டிப்பாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரிடா காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னு ஜெய கூட பாமச்சா போகலாம் அப்படின்னு 2 பேர் வெளியே வரானுங்க. அப்போ நீங்களாம் வந்துட்டு ஏதோ ஃபைல் எடுத்துகிட்டு பிரிண்ட் எடுக்கிறதுக்காக அப்படியே வந்துட்டு கிராஸ் பண்ணுறீங்க. ஸோ கரெக்டாக சங்குவான் வரும்போது நீங்கள் அப்படி இப்படி கிராஸ் பண்ணி போகிறீங்க. நீங்கள் அழகாக ஷல்வாரில் அப்படிங்க தலை நிறைய பூ வச்சு அந்த ஜிமிக்கி ஆட வளையல் அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கீங்க. ஒரு நிமிஷம் சங்குவான் உங்களை பார்க்க, ஜேவோ நான் மச்சான் நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு இருக்கால அப்படிங்கிறான். டேய் நானும் வந்ததுன்னு பார்க்குறேன், அந்த பொண்ணு யாரையுமே திரும்பி பார்த்ததில்ல. நீ சொன்ன மாதிரி ஒருத்தி தானே இந்த ஆஃபீஸ்லேயே ரொம்ப அழகாக இருப்பா, அந்த டீம் லீடருக்கு ஈக்குவலாக. சொல்லப்போனால் டீம் லீடர் கூட மேக்கப் போட்ட அழகாக தெரியலாம், பட் இவ எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ தான் லைட்டாக சங்குவானு இத்தனை வருஷமாக அங்கே தான் ஒர்க் பண்ணுறான், நீங்களுமே வந்துட்டு ஒரு வருஷமாக அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போல்லாம் வந்துட்டு ஏதோ மேனேஜராக நீங்கள் வந்துட்டு டீம் லீடர் கூட இல்லை, நீங்கள் வந்து சாதாரண ஒரு எம்ப்ளாயி, அப்போயாவது தான் மீட் பண்ணிக்குவீங்க, பெருசாக ஒன்றும் பேச மாட்டீங்க. சார் இந்த ஃபைலு அது இதுன்னு அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஓரியன்டாக அஃபிஷியலாக பேசினது தான். ஸோ அப்படியே சொல்லவும் தான் இப்போ அப்படியே உங்களே பார்க்குறான், நீங்களும் வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சங்குவானும் உங்களை கவனிக்கிறது உங்களுக்கு தெரில. ஸோ அப்படியே உங்களே பார்த்து நிற்கா. என்ன மச்சான் அப்படியே பார்த்துட்ருக்க அப்படிங்க, ஒன்றும்லடா நம்மளை நம்பி இங்கே வேலைக்கு வராங்க, ஸோ கண்டதையும் வளரிட்டுருக்காத வா போகலாம் அப்படின்ட்டு ஜேவை அங்கேருந்து கூட்டிட்டு காஃபி குடிக்க போயிடறான். இப்போ நீங்களும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வருவோம், மியா ஸ்வீட்டிலாம் வாடி நம்மளும் போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாளுங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் அப்படியே பக்கத்து டேபிளில் உட்காந்து பேசிக்கிட்டு காஃபி குடிக்கிறீங்க. அது காஃபி டைம். ஸோ வந்துட்டு குடிச்சிட்டு இப்போ வந்துட்டு சங்குவானோட கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. ஜேவோ 3 பேருமே அழகாக இருக்காங்க, யாரை பார்க்குற நீ அப்படிங்க. நீ அடங்க மாட்ட அப்படிங்கிறான் சங்குவான். இல்லை மச்சான், ஒரு அழகான பொண்ணை ரிஜெக்ட் பண்ணியிருக்க, அப்போ இன்னொரு அழகான பொண்ணு அந்த இடத்துக்கு வரணுமே அதான் அப்படின்னு சும்மா இருக்கிறான் சுப்பித்தியோட. சும்மா இதையாவது உளறிட்டு இருக்காத, அப்போல்லாம் எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறானே தவிர இங்கே ஏற்றியோட சங்குவானுக்கு என்னமோ தெரியல உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். டெய்லியும் வந்துட்டு அழகாக ஒன்று சாரி இல்லையா சல்வார்னு நீட்டாக வரீங்க, அப்படி எப்பவும் போல் அவங்க லாங் ஹேரை பின்னி அதில் பூ வச்சு கொஞ்சமாவது ஒரு ரோஸாவது இருக்கும். ஸோ அது தவறவே தவறாது, அந்த மாதிரி வரீங்க, அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்கீங்க. அவங்கள இப்போ தான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரியலி நைஸ் அப்படின்ட்டு இப்போ உங்களோட ஒர்க்கெல்லாம் பார்க்குறான். ஸோ அவனுக்கும் வந்துட்டு உங்களை டீம் லீடர் ஆக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி உள்ளவங்க தான், ஏன் இவ்வளோ டீம் லீடர் ஆக்காமல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு தன்னோட மனத்தனத்தையும் நினச்சிக்கிறான். ஸோ வந்துட்டு உங்கள் ஒர்க் அதை மட்டும்தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு டீம் லீடராக வந்துட்டு உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறான். இதில் டீம் லீடராக இருந்தவளுக்கும் செம்ம கடுப்பாகுது. ஸோ அவ்வளோ சங்குவான் முன்னாடி வந்து நிற்கிறா. லூனாவை பார்த்து, மிஸ் லூனா என்ன பிரச்சனை அப்படின்னு சங்குவான் கேட்க, நீங்கள் தான் பிரச்சனை, ஏதோ எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதை விடாமல் எதுக்கு என்ன டீம் லீடர்லேருந்து தூக்கி இப்போ இன்னொரு பொண்ணு என் ஜூனியரை வந்து டீம் லீடர் ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டைக்கு நிற்கிறா. இங்கே பாருங்கள் லூனா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, பேப்பர் போட்டிருக்கீங்க, ஸோ நீங்கள் ஒர்க்கை வந்துட்டு முடிச்சுட்டு போகிறீங்க, அதனால் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வேணும்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்லை, இது நான் எடுத்த முடிவும் இல்லை, இது மேல் இடத்துல நான் ஜஸ்ட் அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அவங்க தான் டீம் லீடராக போட்டிருக்காங்க, நான் கிடையாது. ஸோ நீங்கள் எது கேட்குறதா இருந்தாலும் அங்கே கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்ப. லூனாவுக்கும் செம்ம கடுப்பாகுது. வந்துட்டு உடனே வீட்டில் சொல்லி ஒரு நல்ல பெரிய இடமா பார்த்து அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையே வந்துட்டு ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ அவளும் வந்துட்டு இன்விடேஷனோட அப்படியே வரா. இன்னும் 1 வீக்கில் வேலையை விட்டு நிற்க போகிறா. எல்லாேருக்கும் வந்துட்டு இன்விடேஷன் வைக்கிறா. ஜங்குவானுக்கும் வந்துட்டு அப்படியே கெத்தாக நின்றுட்டு திமிராக பார்த்துட்டு, இது என் கல்யாண பத்திரிக்கை, உங்களை கல்யாணம் பண்ணி இங்கே நான் வெறும் டீம் லீடரை மட்டும்தான் இருந்திருப்பேன். ஆனால் எனிவே நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணனால பாருங்கள், ஒரு கம்பெனியோட சிஇஓவை கல்யாணம் பண்ண போகிறேன். ஸோ அவரோட ஒய்ஃபாக அவர் கூட இருக்கும்போது நான் தான் அந்த கம்பெனிக்கு ஓனராகவும் இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் அப்படிங்கிறா. லைஃப்பில் நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி சங்குவான் அது பெருசாக எடுத்துக்கல, நல்லா இருங்கிற மாதிரி தான் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிறா.
பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டு போகிறப்போ வந்துட்டு எல்லாரோடையும் சேர்ந்து இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்படி மாதிரி இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது மேனேஜர் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அவனும் வந்துட்டு நிற்கிறவனும் எங்கே நிற்கிறான்னா உங்கள் பக்கத்தில் நீங்கள் வந்து கிடைக்கல, நீங்கள் அது ஸ்வீட்டி மியா அடுத்த நீங்கள் அப்படி நிற்கிறீங்க 3 பேரும். அப்போ அவனுக்கும் வந்துட்டு நிற்க இடம் இல்லாமல் சரின்னு உங்கள் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறான். நிற்கிற வரைக்கும் பெருசாக எடுத்துக்கலாம், ஆனால் நிற்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட கொஞ்சம் நெருங்கியே நிற்கிறான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, ஜஸ்ட்டு ஃபோட்டோக்கு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி ஃப்ரெண்ட்ஸுங்களோட இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் திரும்பி பேசும்போது உங்கள் தலையில் தான் மல்லிகைப்பூ அவன் மூஞ்சில் இடிக்குது. ஸோ அப்படியே பார்க்குறான். அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு நான் ஸ்மெல்லடா எப்பா அப்படின்ட்டுருக்கு. அவன் உங்களே பார்த்த மாதிரி அந்த ஃபோட்டோவும் கேப்சர் ஆகுது. ஸோ அதை பார்க்குறான். அப்போ வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ஜே தான். அவன் தான் வந்துட்டு ஆள் வச்சு ஃபோட்டோ எடுப்பான். ஸோ அவன்கிட்ட சொல்லி நானும் அவ்வளோ நின்றுட்டு இருந்தோம்ல, அதை மட்டும் தனியாக எனக்கு ஃப்ரேம் பண்ணி வேணும்டா அப்படிங்க மச்சான் அப்படின்னு அப்படியே ஜே பார்க்க ப்ளீஸ் மச்சான் அப்படிங்கிறான். பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு லூனாவுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ கொடுக்காம மற்ற ஃபோட்டோஸ் மட்டும் கொடுத்துட்டு நிற்கிறதுல ஜங்க்வான் நேராக பார்த்த ஃபோட்டோவும் இருக்கும், அதை மட்டும் அவள்கிட்ட கொடுத்துட்டு ஜங்க்வான் உங்களை பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோவை வந்துட்டு ஜங்க்வான் நீங்களும் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி ஜங்க்வானுக்கு வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறான். ஜங்க்வானும் அதை வீட்டில் வச்சு அப்படியே செம்மையாக இருக்கல, ஜோடி பொருத்தம் அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படியோ உன்ட்ட லவ்வாக சொல்கிறது. இப்போ தான் டீம் லீடர் ஆகியிருக்கா, சீக்கிரமாக மேடம் முன்னேறுங்க, அப்போ தான் என் மனசில் உள்ளதையும் சொல்ல முடியும். உங்களை அடிக்கடி பார்க்கவும் முடிய மாட்டேங்குது, எப்போ பார்க்க முடியுதோ அப்போ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி உன் மனசில் என்ன இருக்குன்னு மாதிரி தெரியலையே, அவசரப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற நினச்சிக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் டீம் லீடர் ஆகுறீங்க, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு. ஆனால் நானுமே இன்னும் 2 மாதத்துல நிற்க போகிறேன், இப்போ போய் என்ன டீம் லீடர் ஆக்கியிருக்காங்க அப்படி நீங்கள் ஸ்வீட்டி மியாட்ட புலம்பிட்டு இருக்க. மச்சான் அதுதான் இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, அப்போ பார்த்துக்கலாம் அமைதியாரு அப்படிங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்க்வான் கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு சார் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இப்போ அவன் ரூம்க்கு வரீங்க. அவனுக்கோ முறையாக நீங்கள் அவன்கிட்ட பேசுகிறதுக்கு, அதாவது அவனுக்கு லவ் வந்ததுக்கப்புறம் ஸோ ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவனோ அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் அது சார் எனக்கும் வீட்டில் மேரேஜ் பேசியிருக்காங்க, இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது, நானும் பேப்பர் போடணும், அதுக்குள்ளே என்ன டீம் லீட் ஆக்கியிருக்கீங்க, அதை பற்றி பேசுதான் அப்படின்னு நீங்கள் பேச ஜங்குவானுக்கோ நீங்கள் சொன்ன அந்த கல்யாணங்கிற மேட்ச்லேயே உடஞ்சி போயிடுறான். அவனும் லவ்வே சொல்லலை, அதுக்குள்ளே பொசுக்கி விட்டாங்களேன்னு இருக்கு. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்ருக்க. நீங்கள் சார் அப்படிங்கிறீங்க, இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே இன்னொரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் போங்க அப்படின்ட்டுறான். வெளியில் வந்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ லவ்வை சொல்லலை தான், இருந்தாலும் உங்களை லவ் பண்ணிகிட்டு இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ வேறு வீட்டில் வச்சுருக்கான். அதெல்லாம் நினைக்கும் போது ஐயோ மடத்தான் பண்ணிட்டேடா, கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஜேவோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு உள்ள வரான். ஜே வந்து ஒரு மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நான் மச்சான் அப்படிங்க ஜங்குவானோ எல்லாத்தையும் சொல்ல. நாடா எதுக்கும் நீ ஒரு வாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்ல. இல்லை மச்சான், வேறு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கிற பொண்ணுக்கிட்ட போய் லவ்வை சொல்கிறது ரொம்ப தப்பு, நான் இதை முன்னாடியே யோசிச்சிருக்கணும், அவளுக்கு யாரும் பார்த்து வச்சுருக்காங்களா என்னன்னு பார்க்காம நான் பண்ணதான் தப்பு, இது எனக்குள்ளே இருக்கட்டும், அவளுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குவான் அவங்க பார்க்கும்போதெல்லாம் அந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க பார்க்குற மாதிரி ஒரு சோகமாக பார்த்துட்டு போகிறது அப்படி இருக்க. நீங்களும் வந்துட்டு இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஆனால் நீங்கள் ஃபோன்லாம் வந்துட்டு பேசினாலும் அவன் ஒழுங்காக பெருசாக பேச மாட்டேங்கிறான். அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள இப்படியே போக வந்து ஒன் டே வந்து நேரில் பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்கிறான், நாளைக்கு ஒன்று நேரில் பார்க்குறேன்னு சொன்னார்மா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரிம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் போடுறீங்க. ஸோ ஜங்குவானும் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சார் அது எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள ஈவினிங் வராரு, ஸோ அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மெயினாக எங்கள் கல்யாணத்தை பற்றி பேசணும் அதான் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக தான் சொல்கிறீங்க. அவனும் ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது அப்படியே உட்காந்துருக்கான் சீட்டில் சாஞ்சி. ஜே வந்து நாச்சு மச்சான் அடா அவளுக்கு கல்யாணம் அத்தான் அப்படின்ட்டு வருத்தப்பட்டுருக்கான். மச்சான் நீ வேணா ஒரு வாட்டி சொல்லி பாரு. இல்லை மச்சான் அவள் எவ்வளோ எக்ஸைட்டடாக அவள் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு போகிறா, இப்போ போய் சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவும் மாட்டான், அது ரொம்ப கஷ்டம், சமீர் இப்படி விட்டுரு, என்னோட லவ் எனக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஸ்வீட்டி ஏதோ கேட்கறதுக்காக வந்தவள் லைட்டாக கதை வந்து எக்ஸ்கியூஸ் கேட்கும்போது இதெல்லாம் காதல் விழுகுது. கேட்டுட்டு இருந்தவளுக்கோ தூக்கி வாரி போடுது. என்னது மேனேஜருக்கு ஹீரோ மேலே லவ்வா, ஆஹா இது வேறு இருக்கா, சரி அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்போ எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டியோ அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுறா. இங்கே நீங்கள் உங்களுக்காக பார்த்த மாப்பிள்ளையை பார்க்க வந்துருக்கீங்க. ஸோ அவனும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்களும் ஹாய் அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் பொக்கே நீட்டான் வாங்கிக்கிறீங்க. எனிவே அப்புறம் மேரேஜை பற்றி பேசணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். சொன்னாங்க எனக்கு அங்கே இருக்கும்போது டைமே கிடைக்கலப்பா, கிட்ட சரியாக பேச முடியல, அதுக்காக எதுவும் நினச்சிக்காத. பரவாயில்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் பேசிக்கிட்டே சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு 2 பேர் போகிறீங்க. ஸோ எதை வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிறான். இல்லை நீங்களே அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆர்டர் பண்ணேன். 2 பேத்துக்கும் ஃபுட் வருது. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு கால் வருது. ஜஸ்ட் அகெயின் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியில் வரான். வந்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். இங்கே உங்களுக்கு வந்துட்டு அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஸோ வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணி ஆமாம் மீட் பண்ணிட்டேன், 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம், இதோ அவருக்கு கால் வந்திருக்கு, பேசிகிட்டு இருக்காருமா, நான் சாப்பிட்டுட்ருக்காடி. அப்படியாம்மா சரி, தம்பி கால் பேசி முடிச்சிட்டா கொஞ்சம் ஃபோனை கூட, நானும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அப்பா பேசணும்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உள்ளே வரும்போதில் இருமா நான் எதுக்கும் போய் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ பின்னாடி அப்படியே வெளியில் வரீங்க. வந்து நீங்களும் வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு அவன்கிட்ட அவனை கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சி கிட்டே போகும்போது அவன் பேசுறது நல்லாவே கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவங்க அம்மா லைனில் இருக்காங்க. அவனும் என்ன நான் தான் சொன்னேன்ல உன்னோட மட்டும்தான் என் லைஃப். ஆமாம் நம்ம லிவிங்கில் இருந்தோம், நான் இல்லைன்னு சொல்லலையே. அவள் அவ்வளோ அழகாக இருக்கா, ஜஸ்ட்டு கல்யாணம் பண்ணி என் வீட்டில் அவள் இருந்துட்டு போட்டோம், நான் உன்னை அப்படியே அங்கே வச்சுக்கிறேன், யாருக்கும் தெரியாது. இங்கே பாரு, தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி இப்படி டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்னை எப்போவும் விட மாட்டேன். எஸ் நீ தான் எனக்கு எப்போவுமே அப்படி அப்படின்னு பேசிவிட்டு அவனும் வந்துட்டு அப்படியே திரும்ப இது எல்லாத்தையும் நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா லைனில் இருந்தவங்களும் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் தூக்கி வாரி போட்டுது, இப்படி ஒருத்தனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அம்மா வந்துட்டு ஹீரா ஹீரா அப்படின்னு கூப்பிட்டுருக்க. நீங்கள் டக்குன்னு காதில் வச்சு அம்மா நான் வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவனும் பேசி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வரான். நீங்கள் அதுக்குள்ளே வந்து உட்காந்துனா எனக்கு தெரியல, ஓகே சாரி லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதும் பில் பே பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கான ஃபுட்டுக்கானதை நீங்கள் கொடுக்குறீங்க. அவனும் இது என்ன அப்படிங்கிறான். இல்லை பரவாயில்ல நானே கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுறான். ஸோ 2 பேரும் சேர்ந்தா வந்துட்டு அவன் சாப்பிட்டதுக்கு அவனும் உங்களுக்கு நீங்களும் பே பண்ணிடுறீங்க. உங்கள் வீட்டில் வந்து இறக்கி விடுறான். அப்போ வந்துட்டு பேசணும்னு நினச்சி நிறைய விஷயம் போனோம், பட் பேச முடியல, சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை என் அப்பா அம்மா அவங்கக்கிட்ட பேசணுன்றாங்க, அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களும் பேசுகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹாய் அங்கிள் ஹாய் ஆண்டி அப்படின்னு உள்ள வர. உங்கள் அப்பா அம்மா மூஞ்சோ சரியில்லை, அவனுக்கோ நான் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு என்னாச்சு பேசணுன்ட்டு அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்கள் அப்பாவோ எந்திரா அப்படிங்கிறாரு. அவனோ வாட் மரியாதைலாம் பேசுகிறீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு மருமகனாக வர போகிறேன் அப்படிங்க. யார் நீ தருதலை நாய், நீ என் வீட்டு பக்கம் நீ வர அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் கடுப்பாக என்னென்னமா பேசுகிறீங்க, கிளவா என்ன வாய் ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எகிரிக்கிட்டு வர. நீங்கள் குறுக்க போது யாரும் கிளவாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச ஒரு தள்ளு தான். ஏன்டா டீ உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, ஏதோ அமைதியாக இருந்தால் அம்மாஞ்சின்னு நினச்சிட்டியா, இப்போ கழட்டி அடித்து உன்னை அவமானப்படுத்த 5 நிமிஷம் ஆயிருக்காது, ஆனால் வேணான்னு சொல்லிட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து பேசுகிறேன். ஏன் உனக்கு பிடிக்கல, இன்னொருத்தி மேலே அஃபேர் இருந்துச்சுன்னா அவளை கல்யாணம் பண்ணிட்டு போகணும், இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணி இங்கே வச்சுக்குவ, அவள் கூட அங்கே குடும்பம் நடத்துவியா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது. இதுதான் மேட்ரா, ஏதோ தெரிஞ்சுட்டா இவ்வளோ பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள், நான் அந்த கல்ச்சரில் தான் வளர்ந்தேன், எனக்கு அது ஒன்றும் தப்பாக தெரியல. இப்போ என்ன ஏன் 2 பொண்டாட்டி வச்சலாம், யாரும் வாழ்ந்தது இல்லையா, இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்ல டிங்க மவனே அப்படின்ட்டு நீங்கள் அப்போது எனக்கு இங்கே ஒரு இன்னொரு புருஷன் வச்சுக்கிட்டா உனக்கு ஓகேவா அப்படின்னு அப்படிங்கிறான். நீங்கள் மட்டும் அப்படியே உத்தமையாக உங்கள் பொண்டாட்டி மட்டும் இருக்கணும், நீங்கள் மட்டும் ஊர்மைவீங்களாடா, இதுக்கு மேலே இந்த பேச்சை வச்சுட்டு இங்கே வந்துடாத, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உன் அப்பா அம்மாவை பார்த்து நாக்கு போடுங்கிறப்ப 4 வார்த்தை எங்களால் கேட்க முடியும், ஆனால் அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு உன்னோட இந்த வண்டவாளம் தெரியாதனால தான் உன்னை கூப்பிட்டு பேசுகிறோம். இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வேணால் நீயே சொல்லிட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரட்டி அமுச்சு விட்றீங்க. அவனும் அதுக்கேற்ற மாதிரி எங்கே தன்னோட இதெல்லாம் வந்துட்டு வெளியில் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை மாமி, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதோ சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி இருப்பான். ஸோ கல்யாணம் நின்று போகுது. ஸ்வீட்டிக்கிட்டே மியாக்கிட்டே நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு பேப்பர் போடாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஏண்டி என்னாச்சு அது அப்படின்ட்டு நீங்கள் நடந்ததை சொல்ல ஸ்வீட்டிக்கு மியாக்கும் செம்ம கடுப்பாக்குது. மனுஷனாடி அவன்லாம் இப்படி பண்ணியிருக்கான், சும்மா விட்டுருக்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ளே தள்ளிக்கணும். விடமாச்சான், அவங்க அப்பா அம்மா பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்க, இவனை போய் நம்பிக்கிட்டு இருக்காங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்த மூதேவி இப்படி ஆகி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சரி விடு, என்ன அவசரப்பட்டு பேப்பர் போட்டேன், அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. விடமாச்சான், அதுக்கு ஒரு நாள் யூஸ் இருக்கும் அப்படிங்கிறா ஸ்வீட்டி. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை மியாவுக்கோ என்ன இவன் ஒரு மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டியை பார்க்க, ஸ்வீட்டி கண்ணாலே ஏதோ ஜாடை பண்ணுறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் அவங்க 2 பேரும் அப்புறம் பேசிக்கிறாங்க. அப்போ ஸ்வீட்டியோ மேனேஜர் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாரடி, அந்த மனுஷனுக்கு இவன் மேலே அவ்வளோ லவ், இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார், அவர்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு ஸ்வீட்டி மியா கிட்ட சொல்ல, மியாவும் ஆமாடி சூப்பர், இவளுக்கும் அவருக்கும் செம்மையாக இருக்கும், ஆனால் இவன் இதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசினா கோவப்படுவாளே,
அது மட்டும் இல்லை, இவளை பற்றி தெரியும்ல, பரிதாபப்பட்டு ஏதாவது கொடுத்தா அதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டா. இப்போ மட்டும் கல்யாணம் நின்று போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டா ஆல்ரெடி. என்ன பண்ணுறது? சரி, அந்த மனுஷங்கிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவர் பண்ணி பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சங்குவான ஸ்வீட்டிமியாவும் ஒன்றா பார்க்க வந்திருக்காங்க. அவனும் ஒன்றும் புரியாமல் சொல்லுங்கள் அப்படிங்க. சார், உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். குட் நியூஸா? என்ன அப்படிங்கிறான். அது ஹீராவுக்கு கல்யாணம் நின்று போச்சு. என்ன அப்படின்னு ஷாக் ஆகுறான். சார், சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா ஷாக் ஆகுறீங்க. என்னங்க, உங்கள் ஃப்ரெண்டோட கல்யாணம் நின்று போச்சுன்னு என்ன போய் சந்தோஷப்பட சொல்லிகிட்ருக்கீங்க? சார், எங்களுக்கு எல்லாம் தெரியும், சும்மா நடிக்காதீங்க. எது அப்படின்னு பார்க்குறான். உங்களுக்கு அவளை பிடிக்கும்ல? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும் சார். எனக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க கல்யாணம் நின்று பண்ணதுக்கெல்லாம் நான் சந்தோஷப்படுறா கேவலமான ஆள் இல்லைங்க. அது தெரியும் சார், நீங்கள் ரொம்ப நல்லவர். கல்யாணம் எப்படி நினைச்சு தெரியுமா அவனை பற்றி அப்படியே சொல்ல. ஒட்ட பாவி, அந்த நாய் மட்டும் கையில் கிடைச்சா. சார், அவனை விடுங்க, அவன் தான் போயிட்டானே. ஆனால் நீங்கள் இப்போ இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனால் நீங்கள் தான் அதுலேயே ஒரு சிக்கல் இருக்குங்கிறீங்களே. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு. இப்போ நான் அதான் சார், உங்கள் லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏதோ எங்கள் ஃப்ரெண்டோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறோம் அப்படிங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவனும் இப்போ நிம்மதியாக இருக்கா ஜெயோ. நான் மச்சான் ஹாப்பியாக இருக்க போல அப்படிங்க. அதுக்குள்ளே உனக்கு நியூஸ் வந்துச்சா? ஏன் ஆள் சொன்னா மச்சான்? உன் யாரா? சொல்லவே இல்லை. மியா. அப்படியே மியாவோ ஜெயை பார்க்க, ஜெயாவோல தான் பார்த்துட்ருக்கான். இது வேறு ஓடிட்டுருக்கா. மச்சான், இப்போல்லாம் நீ தான் மேனேஜராகவே இல்லையா? கண்ணு ஃபுல்லாக டீம் லீடரை சுற்றி வருது, அப்புறம் இங்கேருந்து எங்கெல்லாம் கவனிப்பேன் அப்படிங்க. டே உடனே ஆரம்பிக்காதடா, நானே இப்போ அவளை எப்படி கரெக்ட் பண்ணுறது தெரில. நீ ஏன்டா இதெல்லாம் யோசிக்கிறா? கல்யாணம் நின்று போயிருக்க. நீ உங்கள் வீட்டில் பேசி அவங்க வீட்டில் பேச சொல்லு, அதுக்கப்புறம் உன் மைண்டில் உள்ளதெல்லாம் சொல்லு. எப்படியும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லவன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்டா. சரி மச்சான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அவள் ஏற்றுக்கணுமே, அதான் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஏற்றுக்குவாடா, தைரியமாக சொல்லு அப்படின்னு உசுப்பேத்தி விட, ஜங்குவானோ வீட்டில் வந்து அவனோட லவ்வை பற்றி சொல்கிறான். ஸோ வந்துட்டு வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தான் கல்யாணம் நிச்சயம் பண்ணி அது ட்ராப் ஆயிடுச்சு, ஸோ அதை பற்றி எதுவும் பேச வேணாம், அவன் மனசு கஷ்டப்படும், அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அவன் ஃபர்தராக மூவ் பண்ணாங்க. சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவன் லவ்வை அவன் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றான். அதனால் யார்கிட்டையும் லவ் பண்ண விஷயத்த சொல்ல வேணாம், ஏதோ தரகர் மூலியமாக மாப்பிள்ளை வந்த மாதிரி சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி, ஸோ இப்போ அவங்க அப்பா அம்மாவை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். ஸோ வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே அவன் பேசுகிறான், எனக்கு அவங்க பொண்ணை பிடிக்கும், நானும் அவளும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவள்கிட்ட என் லவ்வை நானே எக்ஸ்போஸ் பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் சொல்ல வேணாம், மறுபடியும் மாப்பிள்ளை பார்த்த மாதிரியே அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரிப்பா அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, என் பொண்ணு கொஞ்சம் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, ஏற்கனவே நடந்த பிரச்சனையில், அதனால் அவன் மனசு ரொம்ப ரணமாயிருக்கு. நீங்களும் அவள் ரணத்தெல்லாம் நான் சரி பண்ண தான் நினைக்கிறேன், அவளுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்ட்டு வேணா எங்கள் குடும்பத்தை பற்றி நல்லா விசாரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கூட பொண்ணு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அவருக்கும் வந்துட்டு பூரண திருப்தின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு. ஏன்னா விசாரிச்சுலாம் பார்த்துருப்பார், மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு அவனை பற்றி எல்லா பக்கமும் நல்ல விதமாக தான். ஒரே பையன், ரொம்ப நல்ல பையன், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு சொல்லப்போனால் அது அவன் கம்பெனி தான். ஆனால் அங்கேயே வந்துட்டு மேனேஜராக தான் இருக்கான். அவங்க அப்பா கம்பெனிங்கிறதுக்காக நான் வந்துட்டு எந்த இதுவும் எடுத்துக்க மாட்டேன், எனக்குன்னு தனியாக அடையாளம் வேணும்ன்ட்டு அவனும் வந்துட்டு தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அந்த மாதிரி பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல அவருக்கும் திருப்தி ஆயிடுது. ஸோ வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு தான் யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு கண்ணா அப்படியே நைட்டு உங்களை அப்படியே பார்க்க சொல்லுமா அப்படிங்கிறீங்க. அது உனக்கு மாப்பிள்ளை இப்போ தான் ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனான், இப்போ மறுபடியுமா? ஏம்மா கொஞ்ச நாள் போக்கட்டுமே அப்படிங்கிறீங்க. இல்லைம்மா, இந்த வாட்டி வந்திருக்கவர் ரொம்ப நல்லவர், நல்ல குடும்பம், எல்லாம் நல்லா விசாரிச்சிட்டோம், அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரே ஒரு தடவை நீ பார்க்கலாமே. இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? கோவிலுக்கு வர சொல்லியிருக்கோம் நாளைக்கு குடும்பத்தோட, நம்மளும் அப்படியே போய் பார்க்கலாம், பிடிச்சிருந்தா தான், இல்லாட்டி வேணாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல. சரிம்மா அப்படின்னுறீங்க. வேறு வழியில் அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கும் மனசுலாம் இப்போ தான் ஒருத்தன் வந்து இது பண்ணிட்டு போனான், இப்போ அடுத்தது இந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்னாச்சு? எனக்கு கல்யாணம் பண்ணி என்னை துரத்துறதுலே இருக்காங்க, கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வரவன் எப்படி இருக்க போகிறானோ, கோவிலுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா நல்ல குடும்பம் தான் இருக்குமோ, அப்படிலாம் யாரையும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் லீவு, அவனும் லீவு. ஸோ வந்துட்டு 2 பேருமே தான் வந்து அவன் உங்களை பக்கத்துக்கும் நீங்கள் அவனை பக்கத்துக்கும் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஆனால் அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியல. ஸோ அவங்க ஃபேமிலியோட கோவிலுக்கு வர, நீங்களும் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் வந்திருப்பீங்க. எங்கம்மா இன்னும் காணோம் அப்படின்ட்டு அதான் எனக்கு லீவு தானே போட்டுக்க, பொறுமையாரு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சங்குவான் வந்துட்டு ஃபேமிலியோடு வரான். மேனேஜர் சார் இவர் எங்கே வராரு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்க. அவனும் உங்களை அப்படியே லைட்டாக ஸ்மைலோடு பார்த்துட்டு அவங்கள நோக்கி வரான்.
இவரனா நம்மக்கிட்ட வராரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திரு முழிச்சிட்ருக்க. அப்போ வந்து ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி அப்படிங்கிறான். வாங்க தம்பி அப்படிங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா வந்ததும் இதாம்மா உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள, அவங்க அப்பா அம்மா வணக்கம் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆ வணக்கம் ஆண்டி அப்படிங்கிறீங்க. இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கிட்ட போய் நிற்கிறீங்க. உங்களை திரும்ப சொல்லி கோவிலில் வந்து உன்னை பார்க்குறோம் முதல் முறை, அதனால தான் அப்படின்ட்டு தலையில் பூவெல்லாம் வச்சு விட நீங்களோ ஓகேவே சொல்ல அதுக்குள்ளேயே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சங்குவானோ நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கோவில் தானே அதனால் தைரியமாக நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, நாங்கள் இங்கே உட்காந்து பேசுகிறோன்ட்டு பெரியவங்களாம் ஒன்றா உட்கார சங்குவானோ போகலாமா அப்படின்னு உங்களை பார்க்குறான். அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. என்ன என்ன நம்பி தனியாக வர பயமாக இருக்கா அப்படிங்கிறான். அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஓரமாக வந்து நிற்கிறீங்க, ஒரு மரத்தடியில். நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க சைலண்ட்டாக. சங்குவான் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வாயை திறக்கிற மாதிரி தெரில அவனும் அப்படிங்க பார்க்குறீங்க. இல்லை எனக்கு புரியல, திடீர்னு நீங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க, உங்களை தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் திணறி கேட்க அப்பா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படி பார்க்க எஸ் ஆமாம், தரகர் மூலியமாக உங்கள் ஃபோட்டோவை காமிச்சாங்க, எனக்கும் பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி ஒரு கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போச்சு. ஓ அதான் சரி, மறுபடியும் இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. திரும்ப இந்த உங்கள் ஃபோட்டோவை பார்த்ததும் சரி நமக்கு தெரிஞ்ச பொண்ணாச்சே பேசி பார்க்கலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்களோ நம்மள மாதிரி தான் போல இருக்க இருக்குன்ட்டு. எனக்கும் அப்படி தான் கல்யாண பேச்செலாம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் ஒரு அயோக்கியன்னு தெரிஞ்சு கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னு உங்கள் சம்பவத்தை சொல்கிறீங்க. ஓ அப்போது நம்ம கல்யாணம் அப்படின்னு பார்க்குறான். கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு இதில் பெருசாக எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரில. திடீர்னு இத்தனை நாள் மேனேஜராக மட்டும் பார்த்தவன் திடீர்னு வந்து இப்படிலாம் சொல்ல அது அப்படி யோசிக்கிறீங்க. இல்லை எனக்கு இப்போவே வீட்டில் சொல்லிட்டா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்ல, அதான் வேறு ஒன்றும் இல்லை, உங்களை கம்பல்லாம் பண்ணல, பிடிச்சிருந்தா மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இட்ஸ் ஓகே அப்படிங்கிறான். அவனுக்கு போய் கல்யாணம் நின்று போயிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளும் இப்போ வேணாண்டா ஒரு மாதிரி ஆயிடுவாருன்ட்டு எனக்கு இப்போது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி நீங்களும் எனக்கு தெரிஞ்சவர், கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு உங்கள் சம்மதத்தை ஒரு வழியாக சொல்ல அவனுக்கும் உள்ளுக்குள்ளே குத்தாட்ட போகிறான். இருந்தாலும் வெளியே கட்டிக்காமல் ஓகே வாங்க போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்க அப்படின்னு பார்க்குறீங்க. பிடிக்கலாம்ல அப்படிங்கிறான். அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் கையை கொத்துட்டு வரதை பார்த்ததுமே ஃபேமிலியில் வந்துட்டு ஓகே அவங்க 2 பேத்துக்கும் ஓகே தான் அப்படின்னு நிம்மதியாக இருக்க. உங்கள் அப்பா அம்மாவோ அவனை அப்படியே ஒரு நன்றியோடு பார்க்க அவனும் நான் என்ன பண்ணிட்டேன் இதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்க்கல, கல்யாணம் ட்ராப்லாம் ஆகலை, எங்கள் பொண்ணுக்காக அவள் வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படிங்க. எனக்கு அவளை பிடிக்கும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு சரி சீக்கிரமே கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு அவனு கிளம்பிடுறான். ஸோ நீங்களும் இங்கே வந்துடுறீங்க. வந்து 2 பேரும் பேசிக்கல, அதெல்லாம் பெருசாக எதுவும் பண்ணிக்கல. ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கேயும் வந்துட்டு யார்ட்டையும் எதுவும் காட்டிக்கல. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் லைட்டாக அப்பப்போ சங்குவான் உங்களை நல்லாவே சட்டி அடிக்கிறான். நீங்கள் அப்பப்போ அவனை லைட்டாக மட்டும் பார்ப்பீங்க. அவனுக்கு தான் நல்லா பார்த்தா தான் என்னவா பார்க்க கூட மாட்டேங்கிறான், இவ்வளோலாம் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல கடவுளே அப்படின்ட்டுருக்கானுக்கு. ஸோ எப்படியும் உங்களை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கான். உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கான். அவனுக்கு நீங்கள் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸ்வீட்டிக்கு மியாக்கும் ஃப்ரெண்டுக்கு திரும்ப நல்ல லைஃப் அமைஞ்சிச்சுன்னு சந்தோஷமாக இருக்காளுங்க. நீங்களோ என் மேனேஜர் தாண்டி எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள மனுஷன் நல்லவராக தான் இருக்கார். ஆமாடி ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் நம்ம டீம் லீடர் லூனாவே அவருக்கு லவ்வெல்லாம் சொல்லி அந்த மனுஷன் அக்செப்டே பண்ணிக்கல தெரியுமா, அவ்வளோ நல்லவர் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட அவனை பற்றி உண்மைதான் அப்படின்னாலும் ஏகபோகமாக சொல்ல உங்களுக்கும் ஆமாம்ல அப்படின்னு இருக்குது. ஸோ அவனை அதுக்கப்புறம் கொஞ்சம் லவ்வோடு நீங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க வந்துட்டு பேப்பர் போட்டிருக்க போல அப்படிங்கிறான். ஆமாம் அது முன்னாடி போட்டது இப்போயுமே அதுக்கு அவசியம் இருக்குது. பிகாஸ் ஒரே இதில் புருஷனை பொண்டாட்டி வேலை பார்க்க முடியாது. அதனால் இங்கேருந்து இன்னொரு பிரான்ச் இருக்குது, அங்கே உனக்கு நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அதில் நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். உங்களுக்காக அவன் யோசிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப.
அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ லைட்டாக அவங்க மனசுக்குள்ள அவன் வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படியே கொஞ்சம் நாள் போகுது. நீங்களும் வந்துட்டு அங்கேருந்து அவங்க ஜாபை வந்துட்டு பண்ணுறீங்க. ஸோ அப்பையும் வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி நடக்குது. ஸோ ஃபோட்டோலாம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் யதார்த்தமாக நின்றுட்டீங்க. இந்த டைம் வந்து நிற்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவன் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவனை வந்துட்டு அதெல்லாம் காட்டிக்காமல் உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே நிற்கிறான். ஸோ கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை வச்சு உங்களை தோளோட அணைச்சிக்கிறான். நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்க அந்த ஃபோட்டோ வந்து செம்ம அழகாக வந்துட்டு வருது. ஸோ ஜேவோ அடுத்து மச்சான் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவன் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு வந்து அடுத்து வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட் அடுத்தது மேரேஜ். அப்படியே வந்துட்டு எப்படி பிளான் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி தான். ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு லெஹங்கா அவ்வளோ அழகாக அப்படியே வரீங்க. ஜங்குவான் அதிலே விழுந்துட்டான். எங்கப்பா மைக்கிறாளே அப்படின்னு இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து நீங்கள் நிற்க 2 பேரும் ரிங் மாற்றிக்கிறீங்க. ஸோ உங்கள் கையை பிடிச்சி அவன் அப்படின்னு எல்லாரும் மட்டும் கிஸ் பண்ணேன். உங்களுக்கு சிவ்வுன்னு இருக்குது. அவனை அப்படி பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். அடே இவருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி வரைக்கும் ஒரு நல்லவனாக தெரிஞ்சவன், ஜென்டில்மேன்ப்பா அப்படின்னு இருந்தவன், இப்போது அவனோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். என்ன இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்ததுக்கப்புறம் உரிமை எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு அடுத்ததே வந்துட்டு உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ். ஸோ வந்துட்டு அவ்வளோ அழகாக பட்டு வேடி செட்டில் கம்பீரமாக உட்காந்துருக்கான். உங்களை வந்துட்டு சாரியில் கூட்டிகிட்டு வர பார்க்க அப்படியே வந்துட்டு அவங்கள சைட் அடிச்சுட்டு இருக்கான். நீங்களுமே லைட்டாக ஓரக்கனால அவனை பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கும்போது அவங்கள பார்த்து கண்ணடிக்க உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் பக்கத்தில் வந்து உட்காரு. அவங்களோட இப்போ அப்படியே ஹோல்ட் பண்ணி நல்லா நெருங்கி உட்காரான். அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்க என்ன நகர்ந்து போகிற அப்படின்ட்டு அப்படி பார்க்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு குடிஞ்சிக்கிறீங்க. அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கட்டவா அப்படின்னு தாலியை கையில் எடுத்து கேட்குறான். அப்படின்னு குனிஞ்சு தாலியை வாங்கிக்கிறீங்க. ஸோ உங்கள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டதும் அடுத்த ஃபோர்ஹெட்டில் அந்த குங்குமம் வைப்பாங்களே அதெல்லாம் வச்சு உங்களை அப்படியே திருப்பி உங்கள் கன்னத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். எல்லோரும் அப்படியே சிரிக்கிறாங்க. அங்கே ஒருத்தருக்கு மட்டும் செம்ம கடுப்பாகுது. பிகாஸ் அவன் அத்தைக்கு ரொம்ப ஆசை, அவனை ஒரே பையங்கனால அவனை வந்துட்டு தான் பொண்ணு கட்டி வைக்கணும்னு. பட் அவனும் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணதில் அந்த அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அம்மா கடுப்பில் நின்று உத்து பார்த்துட்ருக்கு. ஸோ உங்களை ஒரு வழியாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இந்த கையை பிடிச்சி அக்னி வரம் வருவாங்களே, ஸோ அப்போ அப்படியே பிடிச்சிட்டு சுற்றும் போது கூட உங்கள் கையை அப்படியே வந்துட்டு அவன் கூசி விடுறான். உங்களுக்கு ஐயோ இவர் என்ன இவ்வளோ சேட்டை பண்ணுறாரு அப்படின்னு இருக்குது. ஸோ அவனும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் கண்ணடிச்சு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படியே உங்களை என்ன சொல்கிறது ஷையாக்கிட்டே இருக்கான். ப்ளஷ் ஆகுது உங்களுக்கு. ஸோ அடுத்து அந்த மெட்டி போடுற சம்பிரதாயம். ஸோ அதில் வந்துட்டு அப்படியே உங்கள் காலை பிடிச்சி அவன் மெட்டி போட நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க. அவன் உங்களையும் பார்த்துட்டு உங்கள் காலில் அந்த மெட்டி போட்ட விரலில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவனும் பொண்டாட்டி இதுக்கப்புறம் யாரால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முழு உரிமை எடுத்துக்கிறான். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனாலும் அவன் இப்போலாம் சிறுமிஷம் பண்ணும்போது ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. உங்கள் அப்பா அம்மாக்கோ நீங்களும் அவனும் சந்தோஷமாக சிரித்து பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஒரு பொண்ணுக்கு நல்லபடியாக லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ஜேவும் வந்துட்டு அவனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறான். மச்சான் இதை நீ இப்பயே பிரி அப்படின்னு. என்னடா ஏதோ வில்லங்கத்தை கொண்டு வந்துருப்ப போல், நீ பண்ணுறதே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவான் முழிக்க பிரிச்சே ஆகணும் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு பிரிச்சா அது முன்னாடி லூனா போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஜாப் குவிட் பண்ண போது எடுத்த ஃபோட்டோ ரெண்டையுமே வந்துட்டு ஒன்றா வந்து அவன் இது பண்ணி கொண்டு வந்திருப்பான். ஸோ ரெண்டுலேயுமே நீங்களும் ஜங்குவானும் தான் நிற்கிறது. ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஜங்குவான் மட்டும் உங்களை ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இதில் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டையும் ஃப்ரேம் பண்ணும்போது அது அவ்வளோ அழகாக இருக்குது. பட் ஜங்குவானுக்கும் இது இப்போ கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் நீங்களும் பார்க்குறீங்க இந்த ஃபோட்டோ அடிக்டாக நீங்கள் முன்னாடி எடுத்ததை கவனிக்கிறீங்க, இப்போ எடுத்ததை கவனிக்கலாம். முன்னாடி எடுத்ததை இது என்ன இப்போ கூட அவர் நம்மளை பார்க்கும்போது கண்ணில் அவ்வளோ லவ் தெரியுதுன்னு நீங்கள் அதை ஒத்து பார்க்க ஜங்குவானா ஆஹா மாட்டினவே அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே குட்டீஸ்லாம் வந்துட்டு ஹார்ட் மாதிரி பலூன் எடுத்துகிட்டு ஓடி வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜங்குவானோட செட்டப் தான் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஆளுக்கு வந்துட்டு ஹார்ட் பலூன்ஸு ஃப்ளாரு சாக்லேட்னு கொடுக்க நீங்கள் அப்படியே டைவர்ட் ஆகிடுங்க. ஜேவை முறைச்சிட்டு அவனும் அந்த ஃபோட்டோ வேணால் பத்திரமா வச்சுக்கிறான். ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே இங்கே டைவர்ட் ஆகும். எல்லோரும் வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்து யார் இதெல்லாம் கொடுக்க சொன்னா அப்படின்னு நீங்கள் பார்க்க அவர் தான் அப்படின்னு ஜங்குவானை காட்ட அவனும் அவங்கள அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நீங்களோ ஐயோ ரொம்ப ரொமான்டிக் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ எல்லாருமே இதை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு இதெல்லாம் புதுசாக இருக்குது, பரவாயில்லையே இந்த மனுஷன் இந்த அளவுக்கு பண்ணுறான் அப்படின்ட்டு இருக்குது. அடுத்தது ஃபோட்டோ ஷூட் இப்படி ஒவ்வொரு இதாக போகுது. நீங்கள் அதை மறந்துடுறீங்க அந்த ஃபோட்டோவே. ஸோ இப்படியே வந்துட்டு நைட்டாக அதாவது அந்த கல்யாணம் முடிஞ்சு ஈவினிங் ஆயிடுது. ஸோ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு இப்போ தான் உங்களுக்கு வந்து அப்பா அம்மா வீட்டு போகிறோம் ஃபீல் வருது. ஸோ அப்பா அம்மாவை கறி பிடிச்சி அப்படியே வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ஜங்குவானோ கவலைப்படாதீங்க, எப்போல்லாம் பார்க்கணுன்னு தோணுதோ நீங்கள் கிளம்பி வாங்க, இல்லை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், பக்கத்தில் தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு தைரியமாக அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து தைரியம் கொடுக்குறான். அவங்களுக்கும் வந்துட்டு நிம்மதியாக இருக்குது. ஸோ நான் அப்படியே சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ஆராத்தி எடுத்து அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஆசையோடு அவங்கள உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ உள்ளே போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பால் பழம் அந்த இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்கும்.
இவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன் அந்த மனுஷன், ஆனால் அங்கே சிம்பிளாக மேனேஜராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு கம்பெனிலாம் இருக்குமா, ஆனால் அவனுக்கு தான் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசை, அதனால தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், சொல்லப்போனால் அதுவுமே எங்களோட கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்காரா, அதுதான் நல்ல மனுஷனா அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சரிம்மா, அவன் செகண்ட் ஃப்ளோரில் தான் அவனோட ரூம், அது அவனுக்கு ப்ரைவசி வேணும்னு அவனே பார்த்து அந்த ரூம் ரெடி பண்ணியிருக்கான், கல்யாணம் ஆனால் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீ அங்கே தான்மா இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட், அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்க, என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொஞ்சம் திணறீங்க, போமா அப்படின்ட்டு அவங்களும் பால் பழம் இதெல்லாம் பால் சம்பை கையில் கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து மேலே விட்டுட்டு போகிறாங்க. நீங்களோ அப்படியே பதட்டத்தில் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு கதவு தட்டலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டப்படப்பு அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்க, கதவை டக்குன்னு திறக்கிற சவுண்டு கேட்டு இன்னும் பதறீங்க. சங்கோன் அவங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். இன்னும் சாரி சேஞ்ச் பண்ணலையா அப்படிங்கிறான். இல்லை அது இங்கே தான் நம்ம 2 பேர் இருக்கணும், இல்லைவா அப்படின்னு கூட்டிகிட்டு வரான். அந்த ரூம் ரொம்ப அழகாக இருக்குது, இதுதான் நம்ம ரூம் அப்படிங்கிறான். ஓ, இதுக்குள்ளே 2 ரூம் இருக்குது, நான் ஒன்று எடுத்துக்கிறேன், உனக்கு எப்போ என்னோட இருக்குன்னு தோணுதோ அப்போ அந்த ரூம்குள்ளே என்னோட வந்தால் போதும், அது வரைக்கும் இந்த ரூம் எடுத்துக்கோ அப்படிங்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் உடனே ஆரம்பிக்கணும்னு இல்லை, உன் மனசு எப்போ வந்துட்டு என்னை ஏற்றுக்குதோ அப்போ ஆரம்பிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது வரைக்கும் இந்த கிஸ் அது மட்டும் கொடுத்துக்கிறேன், ஒரு ஹக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் கணத்தில் அடி கிஸ் பண்ணிட்டு, இதுக்கு மேலேன்னா வேறு ஏதாவது விபரீதமாகிடும் அப்படின்ட்டு, சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு கொடுன்னு போய் அவன் ரூமில் கதவை சாத்திக்கிறான். உங்களுக்கும் அவன் கொடுத்த கிஸ்லேயும் பண்ண ஹக்லேயுமே ஷாக் அடித்த மாதிரி நின்றுப்பீங்க. இந்த மனுஷன் என்னை என்னென்னமோ பண்ணுறாரு அப்படின்னு இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்களும் அவங்க கொடுத்த ரூம்குள்ளே வரீங்க. அங்கே அவங்களோட லக்கேஜ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை எடுத்து அந்த கபோர்டில் எல்லாத்தையும் வந்துட்டு அடுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நைட் ட்ரெஸ் ஒன்று வியோ பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறீங்க. நிம்மதியாக இருக்குது. அவனோட பயந்து ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு நிம்மதியோடு இருக்கீங்க. அதையும் தாண்டி ஏன் இப்படி தனியாக இருக்க சொன்னார், 2 பேரும் ஒன்றாவே இருந்திருக்கலாமே, இதை கூட லேட்டாக ஆரம்பிச்சிருக்கலாம், அதுக்கான தனித்தனி ரூமில் இருக்கணுமா அப்படின்னு உங்கள் மனசுக்கே தோண, இது பேர்கிட்ட சொல்லவா முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை பற்றி என்ன நினைப்பார், பணவனா அவருக்கா எப்போ தோணுதோ அப்போ கூப்பிடட்டும் அப்படி நீங்களும் சீக்கிரமே என்கிட்ட வந்துடுவோம் அப்படின்னு அவனும் அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. அவன் இன்னும் எழுந்திருக்கல. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வெளியில் வந்து பார்க்குறீங்க, பூச்செடியெலாம் வச்சுருக்கான். ஸோ அதில் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. அவனும் வந்துட்டு எழுந்தப்போ தான் வெளியில் வரான், பார்க்குறான் நீங்கள் வந்துட்டு அழகாக குளிச்சு அப்படியே வந்து தண்ணி ஊற்றி நிற்கிறத பார்க்கும்போது அவனுக்கு என்னமோ பண்ணுது. ஸோ அப்படியே வந்தவன் உங்களை பேக் ஹேக் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்படுறீங்க. அப்புறம் அவன் தான் தெரிஞ்சதும் அமைதியாக இருக்கீங்க. என்ன பொண்டாட்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க போல் அடிக்கிறான். அடிக்கிறீங்க. ஐயோ முடியல, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹனிமூன் போகலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலை, ஹனிமூனில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறியா அப்படின்னு மடியாச்சிங்க. ஜஸ்ட் போகலாமே ஒருத்தர் பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. ஸோ பயத்தை வந்து பேச மாட்டியா, ஏன் என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். டக்குன்னு திரும்பி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. நிஜமாவா அப்படின்னு கிட்ட வரான். அது அப்படின்னு நீங்கள் திணற அவனுக்கும் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியல. ஸோ உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணி ஐ எம் சாரி அது கொஞ்சம் அப்படிங்கிறான். பரவாயில்ல, நேற்று இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிற்கவே இல்லை, கடன் கீழே போயிருங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜங்குவானை பிடிச்சிருக்கு. உங்களுக்காக பார்த்து எல்லாம் பண்ணும்போது எப்படி பிடிக்காமல் போகும். ஜங்குவானுக்கு தான் கேட்டது இது நிஜம்தானா அப்படின்னு இருக்குது. அப்படின்னு தெரியும் பார்க்க நீங்கள் குடுன்னு கீழே போயிருங்க. ஸோ போய் உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க. ஜங்குவானோ கடன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரான். பார்த்தா நீங்கள் கிச்சனுக்குள்ளே நின்றுட்டுருக்க. அவனும் சத்தம் இல்லாமல் பூனை மாதிரி பின்னாடி வந்து அவங்கள அப்படியே பேக் ஹேக் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அத்தை இருக்காங்க அப்படின்னு காய்ச்சிங்க. இருந்தால் எடுத்துகிட்டு போட்டோம், என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். நான் என்ன சொன்னேன், நகருங்க அப்படின்னு நீங்கள் அவனை நகரவே சொல்கிறீங்க. அவனோ முடியாது, நீ என்ன சொன்ன சொல்லு, அதை சொல்லாமல் நான் வர மாட்டேன் அப்படின்ட்டு பின்னாடியே நிற்கிறான். அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் கண்டுக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்க. ஐயோ அத்தை பார்த்துருவாங்க போங்க அப்படின்னு இருக்கீங்க. முடியாது, நீ சொல்லாமல் நகர மாட்டேன், என்ன சொன்னேன் அப்படிங்கிறான். அது ஹனிமூன் போகலான்னு சொன்னேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஐயோ ஏன் இப்படி படுத்துறீங்க சொல்லு அப்படின்ட்டு இருக்கான். அவன் நீங்கள் ஐயோ நான் வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு திரும்பி அவன் இப்போ அப்படின்னு கிஸ் பண்ண அப்படின்னு அவன் ஷாக்கில் நிற்க. அப்பாடான்னு விட்டான் அப்படின்ட்டு அவனை விட்டு நகர்த்தி விட்டுட்டு கொடுக்கணும் ஓடி டைனிங் டேபிளில் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்க. ஜங்குவானோ அப்படி நிற்க. அவங்க அம்மா என்னப்பா அப்படின்னா எது வேணுமா அப்படிங்கிறாங்க.
அது அப்படின்ட்டு ஒட்டியே என்ன ஸ்டன் ஆகிவிட்டு அங்கே ஓடிட்டேன்ட்டு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு வெளியில் வரான். வந்தவன் அப்படியே அவங்க ஹிப்பில் ஒரு கில்ல போட அப்படின்னு அவனை மறைச்சு பார்க்குறீங்க. அவனும் அப்படிங்கிறான் ஃப்ளைங் கிஸ்ஸு. ஸோ நீங்களும் ஷோ அப்படின்னு வெக்கப்படுறீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க அத்தைக்கோ வயிற்றுச்சலாக இருக்குது. அவங்களும் வந்துட்டு என்னம்மா இப்போ தான் எழுந்து வந்தியா, நேரங்காலத்தோடு எழுந்திரிக்க உங்கள் வீட்டில் சொல்லித்தரல அப்படி இப்படின்ட்டு அவங்கள வந்துட்டு காலையிலே ஆரம்பிக்க. அத்தை நீங்கள் வேலை பக்கத்துக்குள்ள ஏன் என் அம்மாவே நான் எந்த வேலையும் பார்க்க வேணாம் தான் சொல்கிறேன். மெய்டு தான் இருக்காங்கல்ல, அவங்க தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு செய்கிறாங்க. என் பொண்டாட்டியும் அவளுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ செய்வா. ஸோ தேவையெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோஸ் கட் பண்ணி விட்றான். அவங்களுக்கும் அவன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது பிடிச்சிருக்கு. அதே சமயம் அவங்க சொன்ன மாதிரி நேரத்தோடு எழுந்து வந்து நம்மளும் எல்லாம் பண்ணணும்ல அப்படின்ட்டு நீங்கள் என் வீடு தானே எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு நீங்களும் உங்கள் பங்குக்கு நோஸ் கட் பண்ணி வரீங்க. என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டு பொண்ணு, நீங்கள் 3வது மனுஷங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கும் செம்ம கடுப்பாகுது. ஸோ நேரம் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை வஞ்சமாக நினச்சிட்டு இருக்குது. ஸோ சங்குவானோ சாப்பிட்டுட்டு சரி ஓகே ஆஃபீஸ் வரையும் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறான். இப்போயா அப்படின்னு பார்க்குறீங்க. லீவ் கேட்டிருந்தேன், இன்றைக்கி 1 டே மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு 1 வீக் லீவ் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ரெடியார் அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே ஷையாக்குறீங்க. போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறான். அவங்களாம் வந்துட்டு அவன் போயிட்டு வரேன்னு சொன்னதுமே எல்லாம் நகர்ந்தாங்க. சரிப்பா பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் உள்ளே போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனும் அவங்க கிட்டே இருக்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. எல்லோரும் போயிட்டாங்க, இப்போ எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி டக்குன்னு அவன் கிட்டே இழுக்க நீங்கள் அவன் செஸ்ட்டில் மோதி அப்படியே அவனே பார்க்குறீங்க. என்னடி சொன்ன நேர்த்தே பண்ணியிருக்கணுமா? பண்ணியிருக்கலாம் தான், மேடம்க்கு விருப்பம் இல்லையா என்னான்னு தெரியலையே, அதனால தான் விட்டு வச்சுருந்தேன். நீங்களே அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் விடுவேனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஹனிமூனில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இப்போ டீப்பாக ஒரு கிஸ் பண்ணிட்டு பை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு ஒர்க்கை கிளம்பி போகிறான். ஸோ அவன் இல்லாத நேரம் எங்கே பார்த்தாலும் சங்குவான் இருக்க மாதிரி இருக்குது. துணியை வந்துட்டு வாஷ் பண்ணி காயப்பட்டுருக்கும் போது திடீர்னு சங்குவான்னு உங்களை பின்னாடி வந்து ஹக் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் அவன் நினச்சி சிரிச்சிட்டு திரும்ப அவன் இல்லை. ஐயோ இந்த மனுஷன் நினப்பாவே இருக்கே அப்படின்னு எங்கே பார்த்தாலும் அவனாக தோணுது. ஸோ அவன் ரூமு அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அப்போ அந்த ரூம்குள்ளே அவன் வச்சுருக்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்க்குறீங்க. கிஃப்டாக வந்ததும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் முன்னாடியே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்க அந்த நீங்களும் அவனும் இருந்த தனி ஃபோட்டோ அதை வந்துட்டு வச்சுருக்கான். அதையும் பார்க்குறீங்க. என்ன 2 ஃபோட்டோ இருக்குது, இது முன்னாடியே எடுத்தது, இது எப்படி குரூப் ஃபோட்டோ தானே எடுத்தோம், இது எப்படி தனியாக என்ன நடக்குது ஒன்றும் புரியல அப்படின்னு யோசனையில் இருக்கீங்க. அப்போ தான் அவனோட டைரி இருக்கிறதையும் பார்க்குறீங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தா அதில் உங்களை எப்போ மீட் பண்ணானோ அப்போலேருந்து எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன், எனக்கு பொண்டாட்டியாக வரதுக்கு எல்லா தகுதியும் அவளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சான், கல்யாணம் ஆக போதும், இது தெரிஞ்சிருந்து நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை என் லவ்வை சொல்லியிருந்தா என்னத்துக்காகிறது அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணம் ஆன வரைக்கும் எழுதி வச்சுருக்கான். அதெல்லாம் படிக்கும்போது அவங்க மேலே அவனுக்கு எவ்வளோ லவ் அப்படின்னு புரியுது. கண்ணில் டிவர்ஸ், எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரா, கல்யாணம் நின்று போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு நான் எங்கே வந்துட்டு வருத்தப்படுவானு எனக்காக ஒரு பொய் சொல்லியிருக்காரு. அதை நேரில் சொன்னால் என்னவா? சரி உங்கள் வாயிலேருந்து எப்போ லவ் பண்ணுறேன்னு வருதோ அது வரைக்கும் நானும் எதுவும் தெரியாத மாதிரி இருக்கேன்ட்டு எப்படி எடுத்தீங்களோ எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சுட்டு நல்ல பிள்ளையாட்ட வந்து நீங்களும் இருந்துடுறீங்க. ஸோ வந்துட்டு ஈவினிங் ஆகுது, எப்பவும் போல் வர டைமும் வந்தது, இன்னும் ஆளை காணோம். நீங்களும் என்னாச்சு என்ன காணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்க. அப்போது ஒரு கால் வருது அவங்க அப்பாவுக்கு. ஸோ அட்டன் பண்ணவரும் பதறி போகிறாரு. என்னாச்சு மாமா அப்படிங்க. சங்குவான் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பதட்டத்தோடு சொல்லி பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பதறிட்டுருக்க. இப்போ அவங்க அத்தையோ இதுதான் சமயம்ன்ட்டு என்ன நேரமோ என்ன ராசியோ அதுக்கு தான் எல்லாத்தையும் பார்த்து கட்டணுங்கிறது, அவனுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அவன் சொன்னான்னு எத்தையும் பார்க்காம கட்டினீங்களே எல்லாம் இவன் வந்து ராசியாக இருக்கும், இவளுக்கு தான் ராசியே சரியில்லைன்னு நினைக்கிறேன். தான் ஏற்கனவே இருந்த கல்யாணமும் இன்னும் போயிருக்கு, இப்போ இவனை கல்யாணம் பண்ணி பையனை ஒரு தெரியாக போயிடுவான் போல இருக்குது, இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படி இப்படின்னு இதான் சான்ஸ்னு அந்த அம்மாவோ என் பொண்ணை கட்டியிருந்தா இப்பெல்லாம் ஆயிருக்குமா அப்படின்னு பேச. இப்போ அவங்க அம்மாவோ ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நீ, அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அதை முதல் பார்ப்போம். ஆமாம் தான் சரி, எதுக்கு இப்படி தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தங்கச்சியை வந்துட்டு மாமனாரும் சத்தம் போடுறாரு. ஃபஸ்ட்டு பையனுக்கு என்னாச்சுன்னு போய் ஹாஸ்பிட்டல் பார்ப்போம், அதை விட்டுட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டுட்டுருக்கா. இதுக்கு மேலே என்ன இருக்குது, இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறமா இவங்க இருக்கணுமா, மொத்தத்தில் இவ்வளோ வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்ட்டு அப்போயும் அந்த அம்மா அடங்காமல் உங்களுக்கு எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டே இருக்குது. ஸோ உங்களை பிடிச்சி வெளியே தள்ளலான்னு அது கிட்ட வரும்போது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லோரும் திரும்பி பார்த்தா அங்கே கையில் ஒரு கட்டு நெத்தியில் ஒரு கட்டோட சங்குவான் நிற்கிறான். சங்குவான் அப்படின்ட்டு அவங்க அம்மா ஓடி வராங்க. நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே மெதுவாக நடந்து வரான். கிட்ட வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்டான அடிக்கிறோம், இந்த ஆக்சிடெண்ட் காரணம் ஒன்றும் இவ கிடையாது, என்னை முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணான், நான் தான் அவளை நோ சொன்னேன், அவள் தான் என்னை ஆள் வச்சு தூக்க சொல்லியிருக்கா, இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவளால் தாங்கிக்க முடியல, அதுக்கும் இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை,
இது எனக்காக வந்தது. இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசாதீங்க. கல்யாணம் முடிஞ்சதுமே நீங்கள் கிளம்பியிருக்கணும். சரி போனால் போகுது, அத்தை ஆச்சேன்னு வீட்டில் விட்டு வச்சுருந்தா இப்படி தான் அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே இருக்க வேணாம். ஏன் பொண்டாட்டியை பற்றி பேசுகிறவங்க இந்த வீட்டில் இருந்தால் இனி நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வந்து சங்கு அன்னைக்கு அப்பாவும் அம்மாவுக்கும் அவன் ஒரே பையன், அவன் மேலே அவ்வளோ பாசம், அவங்க நல்லவங்க தான். ஸோ அவங்களும் அப்படியே திரும்பி இப்போ எதுக்கு இப்படி தான் பேசினேன் பாரு, என் பையன் ரொம்ப வருத்தப்படுறான், இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம், நீ கிளம்பு அப்படின்ட்டு அப்பாவே மூட்டை முடிச்ச கட்டி தங்கச்சியை வந்து அனுப்பிவிட அவங்களும் வந்துட்டு அப்படியே அவங்கள முறைச்சிக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இங்கே சங்குவானோ அவங்கள அப்படியே பார்க்குறான். நீ கட்டியோஸோட என்னால் தான் அப்படின்ட்டு நீங்கள் வாய் திறக்க அப்படின்ட்டு அவனோ மா டைமாச்சு, நீங்கள் போய் படுங்க, நான் என் பொண்டாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படிங்கிறான். நீங்கள் அவனை கை தாங்களாம் பிடிச்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே அலறீங்க. எதுக்குடி அலற, தான் எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறான். அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப டைட்டாக. ஸோ அவனுக்கு அப்படிங்கிறான். சாரி வலிக்குதா அப்படின்னு பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, நீ ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்கள திரும்ப வந்து பிடிக்க போங்க, எல்லாம் என்னால் தான் அவங்க சொன்ன மாதிரி அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க அப்படின்னு அவங்க கிட்ட வந்து வாயிலுக்கு வச்சேன். எதுக்கடி தேவையில்லாதெல்லாம் பேசுகிற? இல்லை அது நீங்கள் எனக்காக எவ்வளவோ. ஏய் பொண்டாட்டி, எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும்டி, நான் லவ் பண்ணேன். என்னென்னமோ சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறான். நீங்களும் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு அவன் டைரி எடுத்து கையில் வைக்க, ஓ இதுவா சரி இப்போ என்ன அப்படிங்கிறான். என்னவா, எனக்கே பயமாக இருக்குங்க, ஒரு வேலை எனக்கு தான். ஏய் படித்தவா தானே நீ, அறிவில்லை? அவங்க தான் லூஸ் மாதிரி ஏதாவது வளரிட்டு இருந்தா அதை இதையும் நானே அடிப்பட்டும் எதுக்கடி ஓடி வந்தேன்? எதுக்கு? ஹனிமூன் போகிற பிளானுக்கு இது சொதப்பிடுச்சுன்னா அதுக்கு தான் ஓடி வந்தேன். எதை? யோ அங்கங்கே கட்டு போட்டு இப்போயும் உனக்கு ஹனிமூன் கேட்குதா அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன வேணாம்மா, ஹனிமூன் தாண்டி வேணும், நீ வேற கிட்டே வரோம்ல, நேற்றும் நான் பெரிய வனாட்டம் ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு நினச்சிட்டேன், பேசாமல் நேற்றே பண்ணியிருக்கலாம். பாரு இன்றைக்கி மாவு கட்டு போட்டு உட்கார மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எங்கே பண்ணுறது, நீ தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறான். நீங்களும் எந்த நேரத்தில் எதை பேசுகிறீங்க? இந்த நேரத்தில் தாண்டி இதை பேசணும் அப்படின்ற கிட்ட வரான். வேணாம் தள்ளி போங்க அப்படிங்கிறீங்க. முடியாது ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்கள நெருங்கி அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவன் லவ்வை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் ஐ லவ் யூ அப்படிங்க. நானும் ஐ லவ் யூ. நீங்கள் லைஃப்பில் வரணுன்னு தான் இப்படிலாம் நடந்திருக்கும் போல். அதே தாண்டி நானும் சொல்கிறேன், என் லைஃப்பில் நீ வரணுன்னு இருந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பண்ணாத அந்த லோனாவா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் சும்மா விட்டீங்க, என்ன பண்ண சொல்கிற? அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். என் பொண்டாட்டி சொல்லிட்டீல, பண்ணிடலாம். என் அத்தையும் அப்படியே தூக்கி உள்ள வச்சுருவோமா? அவங்களுக்கு எதுக்கு? அவங்கள தான் உன்னை காயப்படுத்துகிறாங்க, அவங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு பொறாமல் அவங்க பொண்ணை நீங்கள் கட்டிக்கலன்னு. ஓ அது கூட தெரிஞ்சுக்கிட்டியா? வேறு ஒருத்தங்க எதுக்கு இதுக்கெல்லாம் பேச போகிறாங்க, ஆனாலும் என் புருஷனுக்கு இவ்வளோ டிமாண்டா? ஏய் நடி அப்படிங்கிறான். ஆமாம் உங்கள் மேலே எல்லாருக்கும் பொசிசிவ்ங்க, நீங்கள் அவ்வளோ அழகு, எனக்கு கிடைச்சது நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறீங்க. நான் கூட தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். நீங்கள் இங்கே பாருங்கள், கையில் அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு நீங்கள் அவனை நகர்த்தி விட்டு ட்ரை பண்ண. அவனும் ப்ளீஸ் டி, இந்த மாதிரி நேரத்தில் தாண்டி ஆயின்மெண்ட் தேவை, தண்ணி தாண்டி கொடுக்கணும், பொறிஞ்சுக்குடி பொண்டாட்டி, அதான் ஹனிமூன் போகிறமே, அது போகும்போது அங்கே பார்த்துக்கலாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு என் ரூமில் எனக்காக ப்ளீஸ் இந்த ரூம் நான் பார்த்து ரெடி பண்ணாதடி, பொண்டாட்டி வந்தால் எப்படிலாம் இருக்கணும்னு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவங்க அப்படியே வந்துட்டு அவன் ரெடி பண்ணி வச்சதெல்லாம் காட்டுறான். ஸோ நைட் ஆனால் வந்துட்டு மேலே டாப் ஓப்பன் ஆகி அப்படியே வந்துட்டு இது வானம் தெரிகிற மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாம் காட்டுறான். அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா, மேலே ஸ்டார்ஸ்லாம் அப்படியே படுத்துகிட்டே பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அப்படிங்கிறீங்க. இதை அப்படி பார்த்துட்டு ஓப்பன் ரூஃபில் பண்ணும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் காதை பார்த்து நாடி இதுக்கே காதை பார்த்தினா அப்படி அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்புறம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் ஆகுது. ஸோ நீங்களும் ஷையாக அவனும் ப்ளஷாக இப்படியே அவனோட லவ் மேக்கிங் நல்லபடியாக நடக்குது. ஆனால் கொஞ்சம் அவனுக்கு தான் அப்பப்போ வலிக்குது அப்படின்ட்டு அவனும் கை வலிக்க, இப்போ இதை தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் இப்போ தான் அதே தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விடாமல் இப்படியே அவங்களோட நைட் ரொம்ப அழகாக 2 பேத்துக்கும் வந்துட்டு லவ் மேக்கிங் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே அவனை வந்து நீங்கள் தான் முழுசாக வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவனை குளிக்க வைக்கிறது, அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ண அவனும் வந்துட்டு பொண்டாட்டி இப்போல்லாம் நீ பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலடி, பரவாயில்ல இந்த கை உடஞ்சதும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைச்சி பார்க்க பொண்டாட்டி கோப்படலாம் தெரியுமா அப்படிங்கிறான். சிரிச்சிடுறீங்க. ஸோ அவனுக்கு பார்த்து சாப்பாடு ஊட்டி வேறு குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறதுன்னு எல்லாம் பண்ணேன். ஸோ 2 பேரும் வந்துட்டு ஹனிமூன் கிளம்ப அவங்க அப்பா அம்மாவோ இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு நானும் அதான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறீங்க. அவனும்
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாடி, மேனேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு போனாலே போய் சேருவேன் அப்படின்ட்டு கிளம்ப. ஸோ வந்துட்டு 2 பேரும் வந்து அந்த வேனில் போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு காட்டு யானையெல்லாம் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது, இந்த விலங்குகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பயம். இங்கே தான் வரணுமா அப்படிங்கிறீங்க. இங்கே தாண்டி செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறான். அங்கே பாரு அந்த காட்டை, அதை பாரு இதை பாருன்னு காட்டா. நீங்களும் யானைங்க வர சவுண்டு கேட்டதும் பயந்து போய் அவன் மடியிலே இருக்காந்துக்கிறீங்க. அவனுக்கும் பரவாயில்லையே பொண்டாட்டி டெம்ப்ட் பண்ணுறாடி அப்படிங்கிறான். இன்னும் யானை பிளிற சவுண்டு கேட்டதும் அவனை இறுக்கி ஹக் பண்ணிக்க. அவனும் அவ்வளோதான் உங்களை அப்படி கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு எங்கே இருக்கோன்னெலாம் மறந்து அப்படியே உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு பொண்டாட்டி நான் இருக்கேன்டி பயப்படாதடி அப்படின்ட்டு உங்களை சமாதானப்படுத்துகிறேன்னு அவனும் அங்கங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. நீங்கள் பயத்தில் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஸோ யானை போனதுக்கு அப்புறம் தான் போயிடுச்சா அப்படின்ட்டு அவனை அப்படியே பார்க்க அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. இந்த மனுஷன் வேறு எந்த நேரத்தில் சைட் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர எங்கடி போகிற அப்படின்னு முறைச்சி பார்க்க சைலண்ட் ஆயிடுறான். ஸோ ஹனிமூனை ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி அந்த காட்டுக்கெலாம் போகும்போது நீங்கள் பயந்தவனை கட்டி பிடிச்சி அவன் உங்களை கிஸ் பண்ணின்னு அப்படியே ஹாப்பியாக போகுது. அவங்கள ரொம்பவுமே வந்துட்டு நல்லாவே பார்த்துக்க. ஹனிமூன் முடிச்சு வந்ததுக்கப்புறம் அவனும் நீங்களும் ஒன்றா ஒர்க் பண்ணக்கூடாதுன்னா அவனுக்கு வேறு கம்பெனியில் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுவும் அவங்களோட பிரான்ச்சு தான் தெரியும் உங்களுக்கே. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறீங்க. இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் என் அப்பா சம்பாதிச்சது, எனக்கு என்ன பெருசாக ஒன்றும் இல்லை, அப்பா சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஆனாலும் ரொம்ப தன்னடக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி வந்துட்டு அவனை பார்க்குறது. அவன் வந்து எப்படின்னா வேலை முடிஞ்சதும் உங்களை வந்து அவனே பிக்கப் பண்ணிக்கிறது, காலையில் கூட்டிகிட்டு போகிறதும் அவன் தான். இடையில நிறைய சிலுமிஷங்கள் பண்ணுறது, உங்கள் வீட்டுக்கு அப்பப்போ போகிறது, அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வர்றதுன்னு ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பொண்ணோட லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நீங்களும் எத்தனையோ வாட்டி அப்பா அம்மா அவர் சொல்கிறாருல நீங்களும் எங்களோடய வந்து இருக்கலாமே அப்படின்லாம் கூப்பிட, இல்லைம்மா எனக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் இப்போ அம்மா அப்பா லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு எங்களோட வரத்துக்கு ரெடியாக இருக்குங்க அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. ரெடி சொல்கிறேன் அப்படிங்க ஜங்க் வரணும். அதுவா நீங்கள் தாத்தா பாட்டியாக போகிறீங்க அப்படிங்கிறான். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. நிஜமாவாமா அப்படின்னு அப்படிங்கிறீங்க. ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. சொன்ன மாதிரியே உங்களோட கிளம்பி இப்போ அவங்களும் வந்துட்டாங்க. அந்த வீட்டில் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஜங்குவான் சும்மாவே வந்து அப்படின்னு பின்னாடியே சுற்றுவான். இப்போ ப்ரெக்னன்சி டைம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ விடாமல் பின்னாடி சுற்றுறது மட்டும் இல்லாமல் அவனும் வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு லவ் பண்ணுறான். 3 years ஆஃப்டர் இப்போ போட்டியே ஜங்குவானுக்கும் அவன் பையனுக்கு தான். யார் அவங்கள அந்தளவுக்கு லவ் பண்ணுறது அப்படின்னு அவன் மம்மின்னா இவன் டார்லிங்னு வந்து நிற்கிறது. உங்களுக்கு தான் மண்டையை பிச்சுட்டு ஒன்று போல் இருக்குது. ஏன்டா இப்படி அன்பை கொடுத்து ஓவராக டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கு. ஜங்குவானும் பேபி நீ ஏன் பொண்டாட்டிடி என்னாடி என்ன கொஞ்சம் விட மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் அவனே தூக்கி வச்சுட்டு சுற்றுறான், என்னையும் பாருடி அப்படின்னு ஜங்குவான் பின்னாடி வர. பேபியும் மம்மி அப்படின்னு அவன் ஒரு பக்கம், நீங்களும் அவன் குழந்தையா நீங்கள் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அவன் குழந்தை தான், ஆனால் அவனை விட நான் தாண்டி உனக்கு முக்கியம் அப்படின்ட்டு அவனும் உங்களை ஹேக் பண்ணிக்க. குழந்தையோடி வந்து மம்மி அப்படின்ட்டு அவன் உங்கள் காலை கட்டி பிடிச்சிக்க. 2 பேர்த்தையும் தூக்கி வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ வந்து இதாக இருக்குது. ஸோ 2 குழந்தையும் அவங்க பெரிய குழந்தைய நெஞ்சிலையும் சின்ன குழந்தைய கையிலையும் தாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. ஜங்குவானை பார்த்து அப்படியே அவன் ஃபோர்கில் கணக்கு கிஸ் பண்ணி லவ் யூ அப்படிங்கிறீங்க. அவனும் லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு அவங்க கணத்தில் கிஸ் பண்ண. ஸோ ஹாப்பியான ஒரு லைஃபாக இருக்குது உங்களோடது. ஸோ ஓகே, இது ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.